வெல்கம் கோட்கிங். நான் குரு. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது HTML டெக்ஸ்ட். HTML டெக்ஸ்ட்டில் ஃபஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஹெட்டிங்ஸ், அடுத்து நம்ம பார்க்க போகிறது பேராகிராஃப். ஸோ HTML ஹெட்டிங்ஸ்னால் H1லேருந்து H6 டேக்ஸ் வரைக்கும் HTML ஹெட்டிங்காக டிஃபைன் பண்ணலாம். அதில் H1ன்றது லார்ஜஸ்ட் ஹெட்டிங் டேக்னும் H6ன்றது ஸ்மாலஸ்ட் ஹெட்டிங் டேக்னும் சொல்கிறோம். ஸோ H1ன்றது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஹெட்டிங் டேக்காகவும் H6ன்றது லீஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஹெட்டிங் டேக்காகவும் யூஸ் ஆகுது. அப்புறம் HTML H1ஓட ஃபாண்ட் சைஸ் வந்து 24 பாயிண்ட்லையும் H6ஓட ஃபாண்ட் சைஸ் வந்து 8 பாயிண்ட்லையும் இருக்கும். ஸோ 24 பாயிண்ட்லேருந்து டிக்ரீஸ் ஆகி H6க்கு 8 பாயிண்ட் அப்படின்றது வந்திருக்கும். இதில் HTMLோட ஹெட்டிங்கில் எப்போவுமே சைஸ் வந்து போல்ட் சைஸாக தான் இருக்கும். ப்ரௌசர் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஒரு HTML கண்ட்ரோலோட ஃப்ரண்ட்லையும் பேக்லையும் சம் ஒயிட் ஸ்பேஸை வந்து டிஃபால்ட்டாகவே கொடுத்துரும். அடுத்து சர்ச் இன்ஜினில் எப்போவுமே ஹெட்டிங் டேக் தான் வந்து ஒரு இண்டெக்ஸ் ஸ்ட்ரக்சராக வந்து கிரியேட் பண்ணும். நம்ம இப்போ ஏதாச்சும் ஒரு கீவேர்ட் ட்ரை பண்ணோம் கூகுள்னா ஒரு இண்டெக்ஸ் ஸ்ட்ரக்சரை வந்து அது பாயிண்ட் பண்ணும். நம்மளோட பேஜில் ஹெட்டிங் டேக் ஏதாவது டிக்ளேர் பண்ணியிருக்காங்க, அதுவும் இந்த கீவேர்டு மேட்ச் ஆகுதா அப்படின்னு சொல்லி சர்ச் இன்ஜினில் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறதுக்கும் யூஸ் ஆகுது. அதோட சாம்பிள் அப்படின்றத பார்ப்போம். ஸோ H1லேருந்து H6 வரைக்கும் என்னோட டேக்ஸ் நான் போட்டிருக்கேன். அதோட அவுட்புட் வந்து இப்படி தான் வருது. ஸோ நான் சொன்ன மாதிரி போல்ட் டெக்ஸ்ட்டில் H1ன்றது 24 பாயிண்ட்லேயே இருக்குது. அப்படியே டிக்ரீஸ் ஆகி H6க்கு வந்து 8 பாயிண்ட், அது போல்ட் சைஸ்லேயே இருக்குது. ஓகேவா? நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது HTMLோட பேராகிராஃப். ஸோ ஒரு பேராகிராஃபை HTML டிஃபைன் பண்ணுறதுக்கு P அப்படின்ற ஒரு எலிமெண்ட்டை தான் யூஸ் பண்ணுவோம். அந்த ப்ரௌசரில் ஆட்டோமேட்டிக்காக வந்து சம் ஒயிட் ஸ்பேஸ் வந்து கொடுக்கும் பேராகிராஃப் டேக்கிங்கு. நீங்கள் வந்து பேராகிராஃபில் எக்ஸ்ட்ரா ஸ்பேசஸோ எக்ஸ்ட்ரா லைன்ஸோ நீங்கள் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ப்ரௌசர் வந்து அதை ரிமூவ் பண்ணிடும். ஸோ அதோட சாம்பிள் அப்படின்றத பார்ப்போம். இதில் என்னோட ஃபீட்பேக்கில் நான் திஸ் இஸ் மை பேராகிராஃப் அப்படின்னும் அடுத்ததில் சம் ஸ்பேசஸும் லைன்ஸும் கொடுத்துருக்கேன். ஸோ அதோட அவுட்புட் எப்படி வருதுன்னு பார்ப்போமா? இப்படி தான் என்னோட அவுட்புட் வரும். ஸோ நீங்கள் என்ன மாதிரி லைன்ஸோ ஸ்பேஸோ கொடுத்துருந்தாலும் அது ஒரே லைனை தான் டிஸ்பிளே ஆகும். ஓகேவா? இதை நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ரொம்ப பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட்டோ இல்லை சஜஷனும் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹேவ் அ நைஸ் டே.